எஸ்டிபிஐ, அதாவது சோசியலிச டெமோக்ரஸி பார்ட்டி ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய சமூக ஜனநாயக கட்சி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, அமரன் படத்திற்கு தடை விதிக்கணுமா. அமரன் படத்திற்கு தடை விதிக்க கோரி இவங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த போகிறாங்க. அதனால் அமரன் படம் ஓடக்கூடிய அனைத்து தியேட்டர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க கோரி ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இவங்களோட பார்ட்டியோட நேம் என்னென்னா இந்திய சமூக ஜனநாயக கட்சி. இவங்க எதுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்கன்னா, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த பேர் வச்சுருக்காங்க. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் உரியது, இல்லைன்னு சொல்லலை. ஜனநாயக கட்சி என்றும் போது ஒருத்தருக்கு தன் நிலைப்பாட்டில் தன்னுடைய மண்டையில் உதித்த உண்மை சம்பவத்தை, அதாவது மண்டையில் உதித்து கொஞ்சம் கற்பனை கொஞ்சம் உண்மை சம்பவத்தை படமாக எடுக்கிறார். இது நடந்த விஷயம். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது இவங்க கூட நடந்த ஒரு இராணுவ வீரரின் சண்டையை மையப்படுத்தி ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. ஆனால் அதை நீங்கள் தடை விதிக்கணும்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தானுக்கு சொந்தமானதுன்னு சொல்ல வரீங்களா? இல்லை ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர்-இ தொய்பா இவங்கெல்லாம் நியாயமாக காஷ்மீரில் அவங்களோட விடுதலைக்காக போராடுறாங்கன்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எஸ்டிபிஐ கட்சியோடைய நிர்வாகிகளே, 2009 நீங்கள் கட்சி ஆரம்பிச்சிங்க. நீங்கள் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோடைய அமைப்போடைய அரசியல் பிரிவு தான் நீங்கங்கிறது இந்தியாவில் உலகத்தில் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த அமரன் படத்தை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை இந்த படத்தில் ஏதாவது இந்திய இஸ்லாமியர்களை உங்களை தவறுதாக காமிச்சிட்டாங்களா? அவர்கள் காண்பித்தது ஆக்கிரமிப்பு காஷ்மீர், பாகிஸ்தான் இஸ்லாமியர்களை தவறாக காமிச்சிருக்கிறாங்க. பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் இந்தியாவுக்கு எதிராக எவ்வளவு கொடூரமாக செயல்படுகிறார்கள் என்பது அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ ஒன்றும் புரியல. நீங்கள் எங்கே இருக்கீங்க? நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து போராடுறீங்களா இல்லை இந்தியாவிலேருந்து போராடுறீங்களாங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, நீங்கள் பாகிஸ்தானுக்கும் லஷ்கர்-இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது இவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் போராடுறீங்கன்னா நீங்கள் இது பாகிஸ்தான்லேருந்து தானே போராடணும். ஏன் இந்தியாவிலேருந்து போராடுறீங்கிற கேள்வி வருதில்ல. தயவு செய்து உங்கள் நிலைப்பாட்டை நீங்கள் பரிசோதிக்கவும். மக்கள் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கீங்க. எடப்பாடியார் உங்களை பெரும்பகுதியில் நம்பிட்டு இருக்காரு, இஸ்லாமியர்கள் ஓட்டு தனக்கு கிடைச்சிருன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டம், ஏன்னா உங்கள் நண்பர்களே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. உங்களுடைய இஸ்லாமிய அமைப்புகளே பல அமைப்புகள் இதில் எதிர்ப்பு தெரிவிக்காத போது நீங்கள் மட்டும் இதை முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு இதை பேசுகிறீங்கன்னு சொன்னால், அந்த அமைப்பை தடை செய்த மத்திய அரசிற்கு இந்த கட்சியை தடை செய்வதற்கும் வெகு காலம் ஆகாது. தயவு செய்து உங்கள் நிலைப்பாட்டை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் உண்பது இந்தியாவின் சாப்பாடு, இந்தியாவின் உப்பு. அப்படி இருக்கும்போது இந்தியாவிற்கு சாதகமான, இந்தியாவிற்கு பாதகமாக எதுவும் செய்யாமல் அமைதியாக இருந்தால் போதும். நீ சாதகமாக கூட எதுவும் செய்ய வேணாம். தயவு செய்து எஸ்டிபிஐ கட்சி நண்பர்களுக்கு ஒரு என்னுடைய அன்பான வேண்டுகோள், உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுங்கள். இது தவறான முன்னுதாரணமாக இங்கே இருக்கிற இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மாறிவிடும். உங்களை நம்பி பல இளைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களுடைய போக்கு தவறான பாதையாக அமைந்துவிடும். எனவே உங்கள் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுங்கள். உதாரணமாக சொல்கிறேன், 370 மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் என்று இன்று காஷ்மீரில் சட்டசபையில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏக்களை குண்டு கட்டாக வலுக்கட்டாயமாக இழுத்து தூக்கிட்டு போய் வெளியே போடுறாங்க. இதே நிலைப்பாட்டை பாராளுமன்றத்தில் பாஜக செய்தால், எதிர்கட்சிகள் உங்கள் திமுக, உங்கள் ஏடிஎம்கே இவங்களெல்லாம் வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வெளியில் போட்டாக்கா, இப்படித்தான் உங்களோட நிலைப்பாடு ஜனநாயக முறையில் இருக்குமா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள்.